இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆகையால் நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அமர்ந்த வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஏசாயா 43:19 என்று வாக்களித்துள்ளார். நம்முடைய தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும். ஆகவே என் வாழ்க்கையில் இதுவரை ஒன்றுமே நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு தேவன் பேசுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:30 நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணலாம். இந்த புதிய தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை மட்டுமல்ல, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரட்சத்திற்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:2-3. கர்த்தர்